திருச்சிற்றம்பலம். நம் அனைவருக்கும் அருள் புரிந்து நம்மை காக்கின்ற இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை இறைவனின் திருவருளில் திளைக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 174வது அமர்வாக திருத்தல முற்றோதல் சிவாக்கர யோகிகள் திருஞான சம்பந்த திருவிடம் திருமுறை கலாநிதி அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 173வது அமர்வில் திரு ராமேஸ்வரம் மற்றும் திரு ஆடானை ஆகிய திருத்தலங்களை அருளப்பெற்ற திருப்பதிகங்களின் முற்றோதலை நிறைவு செய்து சுவாமிகள் நம்மை திரு ஆடானை திருத்தலத்திலேயே தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் வழிகாட்டுதலுடன் காளையார் கோயில் என்று அழைக்கப்படும் திரு காணப்பேர் மற்றும் திருப்பூவனம் ஆகிய திருத்தலங்களில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறலாம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். ஊழியற்கோன்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலே திருவாதூர திருத்தாள் போற்றி போற்றி பிடியதன் நூறு உமை கொளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதிவர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வலிவல முறை இறையே எல்லாம் அல்ல கைலையில் உரைகின்ற சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினால் இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். இருநூற்றி 3வது தலம் இன்றைய காணப்பேர் காளையார் கோயில் என்று வழங்கப்படுகிறது. அப்பேற்பட்ட புண்ணிய தலத்தை நாம் அனைவரும் இன்று சிந்தித்து பாட இருக்கிறோம். வழிபாட்டில் அவ்வப்போது தடங்கள் இருந்தாலும் அன்பர்கள் அந்த நிமிடத்தை கூட வீண் செய்யாது அருமையான இடர்களையும் பதிகங்கள், கோளறு பதிகங்களை பாடிய அன்பருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு காணப்பேர் பாண்டி 14ல 3 சுவாமிகள், 3 அம்பிகை, 3 பள்ளியறை இருக்கிற ஒரே தலம். வரலாற்று சிறப்புமிக்க தலம் இந்த காளையார் கோயில். காணப்பேரெயில் என்பது இதனுடைய பழமையான பெயர். காணப்பேரெயில், காணம்னா காடு, பேரெயில் என்று சொன்னால் பெரிய கோட்டை மதில் சுவர்.
ஒரு காட்டிற்கு இடையிலே இருக்கிற ஒரு பெரிய மாளிகை போன்ற ஒரு ஊர் இந்த ஊர். அதனால இது காணப்பேரையில் வென்ற தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் என்று நம்முடைய புறநானூறு மிக அழகாக சொல்லுகிறது. அத்துணை சிறப்பு பெற்ற இந்த காணப்பேர் பின்னால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்திலே இருந்து இது காளையார் கோயிலாக மாறியது. சுந்தரர் பெருமானுடைய கனவிலே பெருமான் தோன்றி காளையார் கோயிலுக்கு வா என்று அழைத்தார் நம்பி ஆரூரரை. அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து நின்ற பொழுது இந்த கோயிலை காணாது திகைக்க சுவாமி காளை வடிவாக அவர் கனவிலே காளைனா இளைஞன் என்ற அர்த்தம், கட்டிலம் காளை அப்படின்னு சொல்லுவார்கள். சுந்தரர் கனவுல சுவாமி இளைஞனாக அவர் மாதிரியே ஒரு இளைஞனாக வந்து காட்சி வழங்கினார். ஆனால் கோயில் பக்கம் வந்த பொழுது ஒரு காளை மாடாக சுந்தரரை அழைத்து கொண்டு சென்றார் இந்த தலத்திற்கு. அதனால அன்னைக்கு காளையார் கோவில்னு பேர் வந்தது. துர்வாசருடைய சாபத்தை பெற்ற வெள்ளை யானை காட்டு யானையாக மாறி இந்த ஆலயத்தை வழிபாடு செய்தது. அதனுடைய சாபமே யார் கண்ணிலும் படக்கூடாது. அப்படி கண்ணில் பட்டா மீண்டும் அது 1000 ஆண்டுகள் தவம் செய்யணும் அப்படின்னு சாபம் கொடுத்தார் துர்வாசர். இப்படி இந்த யானை இந்த சுவாமியை வழிபாடு செய்கிற பொழுது ஒருவர் வந்து பார்த்த பொழுது ஆகா தன்னை பார்த்து விட்டாரே என்ன செய்வது என்று அறியாமல் யானை தன்னுடைய கொம்பினால் பாதாளத்தை ஒரு குழி தோண்டி அது உள்ளே சென்று மறைந்தது. பிறகு அதிலிருந்து வெளிவந்தது, அதிலிருந்து தண்ணி வந்தது. அதனால யானை மடு என்று பெயர். இன்னமும் அந்த குளம் இருக்கிறது, யானை மடு. ஒரு யானை உள்ள போயிட்டு வெளியே வர்ற அளவுக்கு ஒரு பள்ளம். அதிலேதான் நம்முடைய ராமச்சந்திரமூர்த்திகள் தீர்த்தமாடி தன் பாவத்தை நீக்கினார் என்று தலபுராணங்கள் சொல்லுகிறது. யானை மடு. இப்பொழுது புகைப்படத்தில் இருக்கிற இந்த 2 கோபுரங்களையும் மருதுபாண்டியர்கள் திருப்பணி செய்தார்கள். அவர்கள் மதுரை கோபுரம் இங்கிருந்து 64 கிலோமீட்டர் இருக்கிற மதுரை கோபுரம் உச்சியில இருந்து பார்த்தால் மதுரை கோபுரம் தெரிகிற அளவிற்கு இந்த கோயிலை கட்டினார்கள். பரங்கியர்கள் வெள்ளையர்கள் மருதுபாண்டியரை எப்படியாவது சிறையிலே தள்ளி அவர்களை தூக்கிவிட வேண்டும் என்று எண்ணினார்கள். அதற்கு ஒரே வழி, காளையார் கோயில் கோபுரத்தை இடிப்போம் என்று சொன்னார்கள். வீறு கொண்டு எழுந்தார்கள் நம்முடைய சிங்கங்கள் மருதுபாண்டியர்கள். எங்கள் தலைக்கு இந்த கோபுரத்தை இடிக்கலாமா என்று வெகுண்டு எழுந்து சிங்கம் போல கர்ஜித்து தன்னுடைய தலையை காணிக்கையாக வழங்கிய அற்புதமான தலம் இந்த தலம். அதோடு மட்டுமல்லாது எங்களுடைய தலைகளை இந்த கோபுரத்தினுடைய எதிரிலேயே எங்களுடைய தலைகளை சமாதி செய்ய வேண்டும். அப்படி சமாதி செய்து எங்களுடைய கண்கள் மூடாமல் காளையார் கோயில் பெருமானை, காளீஸ்வர பெருமானை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார்கள். அப்பேற்பட்ட சிவபக்தர்களாக இருந்து நம்முடைய நாட்டிற்காக சுதந்திர போராட்டத்தை துவங்கி வைத்தார்கள் நம்முடைய மருது சகோதரர்கள், மருது பாண்டியர்கள் 1803ஆம் ஆண்டு. அப்படி இந்த கோபுரத்திற்காக தன்னுடைய உயிரையே வழங்கினார்கள் அப்பெருமக்கள். முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் வந்து வழிபட்ட ஒரு புண்ணிய தலம். ஞான சம்பந்த பெருமானும் எம்பெருமான் நம்பி ஆரூரரும் பதிகம்பாடிய அற்புதமான தலம். ஞான சம்பந்தரே சொல்லுகிறார், யானை வழிபட்ட தலம் என்று முதல் பாடல்ல சொல்லுகிறார், பிடியெல்லாம் பின்சலன்னு. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த 3 பள்ளியறைகள், 3 சுவாமிகள், 3 பெருமான்
அம்பிகை இருக்கிற ஒரே தலமாக விளங்கி வருகிறது காளையார் கோவில். வாழ்க்கையில ஒரு முறையாவது சென்று எல்லாம் வல்ல சொர்ணவல்லி அம்பிகை உடனாகிய காளீஸ்வர பெருமானை வழிபட்டு நம்முடைய சிவபுண்ணியத்தை பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய அந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்வோமாக. பெரும் பயன் மிக புவியில் அருளுவன பிற்றை முறை பெருநெறி அளிப்பன பல பிறவியை ஒழிச்சுவன ஒரு துயர் அழிப்பன முன்முமை திருவருள் பெருக உடையன நதிப்புணலில் எதிர் பக்கு உய்த்தன புன்னருமுறு குறைச்சமனை நிறை கழு நிறுத்தியன நனி கதவு அடைத்துனது அறுவிடம் அகற்றியன உருபொழி மதில் புறவ முதுபதிமன் ஒப்பரிய தொழில் பல மிகுத்த தமிழ் விரகனது கவித்தொகையே கவித்தொகையே கவித்தொகையே. பண் கொள்ளி, ராகம் நவரோஸ், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் போன்ற அமைப்பில் பாட வேண்டிய ஒரு பதிகம் அது. பிடியலகாம் பின்சல பெருங்கை மலர்தழி பிடியலகாம் பின்சல்ல பெருங்கை மலர்தழி விடியலேயே தடமூழ்கி விதியினால் வழிபடும் கடி மூலம் பூம்பொழி காணப்பேயே அண்ணல் அடியல் அடைச்சரன் உடையரோ அடியரே அடியல அடைச்சரன் உடையரோ அடியரே ஏ பிடியலாம் பின்சல பெருங்கை மாமழத்தழி விடியனே தடமூழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் காண பேரன்னலில் அடியலர் அடைச்சரன் உடையரோ அடியரே நுண்ணிடை பேரல்கள் நோபுற மெல்லடி பெண்ணினல்லாதையுட் பாகமா பேணினான் கண்ணுடை நெற்றியான் கருதிய காணப்பேர் பின்னிடை வேட்கைய விரும்புதல் கருமமேயே பாவிவாய் தங்கிய நுண் சிறை வண்டினம் காவிவாய் பண்சையும் காண பேரன்னலை நாவிவாய் சாந்துலும் பூவுலும் ஞானி தூவிவாய் பெய்தி நின்றாட்டுவார் தொண்டரே நிறைவுடை நெஞ்சொலும் நேரொலும் பூவுலும்
பறையுடை முழவுலும் பலியுலும் பாட்டுலும் கரையுடை மிடற்றன்னல் கருத்திய கான பேர் குறைமுடை அவர்களால் கலைகிழார் குற்றமே ஏன பூன் மார்பின் மேல் என்பு பூண்டீரின ஞான பேராயிரம் பேரினான் நன்னிய கான பேர் ஊர் தொழும் காதலார் தீத்திலன் வான பேர் ஊர் புகும் வண்ணமும் வள்ளரே ஏ பள்ளமே படர்சடை பால் பட பாய்ந்த நீர் வெள்ளமே தாங்கினான் வெண்மதி சூடினான் கள்ளமே செய்கிறார் கருதிய கானப்பெர் உள்ளமே கோவிலார் உள்குமென் உள்ளமே மானமா மடப்பிடி வன்கையால் அலகிட கானமார் கடற்கரி வழிபடும் காணப்பேர் ஊனமாம் உடம்பினில் உருப்பிடி கட எண்ணில் ஞானமும் மலர் கொடு நனுகுதல் நன்மையே 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 வாழினான் வேலினான் மால்வரை எடுத்ததின் தோழினான் நெடுமுடி தொலையவே ஊன்றிய தாளினான் காண பேர் தலையினால் வணங்குவார் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே நன்மையை பெறுவரே சிலையினான் முப்புறம் தீயழச் செற்றவன் நிலையினாயினுவரை நிலைமை கண்டோங்கினான் கலகினார் புறவில் தேன் கமழ் தரு கானப்பேன் தலையினால் வணங்குவார் தவமுடையார்களே தலையினால் வணங்குவான் தவமுடையார்களே உரித்தலை சுரையோடு குண்டிகை பிடித்துச்சி பறித்தலும் பொர்த்தலும் பயனில்லை பாவிகள் மறித்தலை மடப்பிடி வளரிளம் கொழும் கொடி கரித்தழு கானப்பேர் கைத்தொழல் கருமமே கரித்தொழு கானப்பேர் கைத்தொழல் கருமமே கருமமே ஏ காட்டக தாடலான் கருதிய கானப்பெண் கோட்டக திலவரால் குதிக்கொள்ளும் காழியான் நாட்டக தோங்குசி ஞான சம்பந்தன பாட்டக திவை வல்லார்க்கில்லையாம் பாவமே நாட்டக தோங்குசிர் ஞான சம்பந்தன பாட்டக திவை வல்லார்க்கில்லையாம் பாவமே இல்லையாம் பாவமே இல்லையாம் பாவமே ஏ மிக அற்புதமான பதிகம் இது. ஞானசம்பந்தர் கொல்லிப்பண்ணில் மிக அழகாக பாடியிருக்கிறார்கள். பிடியெல்லாம் பின் செல்ல பெருங்கை மலதழி விடியனே தடமூழ்கி விதியினால் வழிபடும்
கடிமுலாம் பூம்பொழில் காணப்பேயர் அண்ணல் அடியல அடைச்சரன் உடையரோ அடியரே உடையரோ அடியரே உடையரோ அடியரே. பிடி பிடியதன் உருவமைன்னு, பிடினா பெண் யானை. பிடியெல்லாம் பின்செல பெருங்கைமா மலர்த்தழி விடியலே தடமூழ்கி. யானை வழிபட்ட தலம்ங்கிறதுனால யானை வழிபட்ட புராணத்தை சொல்லுகிறார் ஞான சம்பந்தர். பெண் யானைகள்லாம் போய் அந்த மடுவுல முழுகி, அந்த குளத்துல முழுகி, அங்க இருக்கிற தாமரை மலர்களை தன்னுடைய துதிக்கையினால அப்படி அள்ளி மலர் தழி கொண்டு வந்து விடியலே தடமூழ்கி, விடிவதற்கு முன்பதாகவே யானைகள் நீராடி விதியினால் வழிபடும். யானைகள் கூட வழிபடுகிறது. ஆனால் ஆறறிவு படைத்த இந்த மனிதர்கள் ஈசனை வழிபடுவது இல்லை. கடிவுலாம் பூம்பொழில், நல்ல மனம் வீசக்கூடிய பூம்பொழில் இருக்கிற காணப்பேர் அண்ணல், உன்னுடைய திருவடி அல்லாது அடியார்கள் வேறு ஒன்றை பற்றுவார்களோ? உன்னுடைய திருவடி அல்லாது மற்றொன்றை அடியவர்கள் உடையவரோ என்று கேள்வியை கேட்கிறார் காழி பிள்ளையார். அடுத்த பாட்டுல சொல்றார், நுண்ணிடை பேரல்குள் நோபுற மெல்லடி பெண்ணு நல்லானையோன் பாகமா பேணினான் கண்ணுடை நெற்றியான் கருதிய காணப்பேன் விண்ணிடை வேட்கையார் விரும்புதல் கருமமே கருமமே. கருமம்னா நியமம், கருமம்னா செயல், கர்மம்னா காரியம். கர்மா அப்படின்னா நம்ம செஞ்ச வினை, காரியம். காணப்பேரை நாம் விரும்புவது கர்மம், நமக்கு நன்மையை தரும் என்று சொல்லுகிறார். மூணாவது பாட்டுல மிக அழகா சொல்றார், எது ஞானம், எது ஞானம்? வாவிவாய் தங்கிய நுண் சிறை வண்டினம் காவிவாய் பஞ்சையும் காணப்பேர் அண்ணலை. வாவில குளத்துல தங்கி இருக்கிற வண்டுகள் காவிவாய் பஞ்சையும் காணப்பேர் அண்ணலை நாவிவாய் சாந்துலும். மிக அழகா சொல்றார். நல்ல பாட்டு பாடுதல், பதிகங்களை சொல்லுதல். நாவிவாய் சாந்துலும், சாந்துனா சந்தனம், சந்தனமும் பூவுலும், பூவு பூக்கள் மலர்கள் பறித்துட்டு ஞான நீர்ங்கிறார். எது ஞான நீர்? அதுதான் திருமுறை பாடிக்கொண்டே இறைவனை சுமந்து கொண்டு வழிபாடு செய்வது. ஞான நீர் தூவிவாய், ஞான நீர் தூவிவாய் ஆட்டுவார் தொண்டரே. பதிகம் பாடி பெருமானை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை சொல்றார். நிறைவுடை நெஞ்சொலும் நீரொலும் பூவுலும் பறையுடை முழவுலும் பலியுலும் பலியுலும் பாட்டுடும் கரையுடை மிடத்தன்னல் கருதிய காணப்பேயே குறைவுடை அவர்கல்லால் களைகிலார் குற்றமே. நிறைவுடை நெஞ்சு, நீர், பூ, பறையுடை முழவு,
பலி, பலி பூசை. பலினா சோறு, பிச்சை, பிண்டம்னு சொல்லுவார்கள். பலி பூசைன்னு சொல்லுவார்கள். ஒவ்வொரு பீடத்திலையும் சோறு உருண்டையை வச்சு வழிபாடு செய்வார்கள். இத சொல்றார். பலி உளும் பாட்டுலும் பதிகங்களை விண்ணப்பம் செய்வது. இவெல்லாம் செய்கிற அடியார்களுக்கு குறைவு வராது, அவர் குற்றமும் வராது என்று சொன்னார். 5வது பாடல்ல சுவாமிய மிக அழகாக சொல்லுகிறார். ஏன பூன்மார்பின் மேல் என்பு பூண்டீரில்ல ஞான பேராயிரம் நன்னினான் நன்னிய ஞான பேராயிரம் பேரினான் நன்னிய 1000 ஞான பேர்களை சகஸ்ரநாமங்களை உடையவன். கான பேர் ஊர்த்தொழும் காதலார் தீதிலர் வானப்பேர் உற்புகும் வண்ணமும் வள்ளரே. இந்த கானப்பேரை போய் ஒரு தடவை தொழுதால் கைலாயம் சென்று சேர்வார்கள் என்று சொல்லுகிறார். பள்ளமே படர்சடை பால்பட பாய்ந்த நீர் வெள்ளமே தாங்கினான் வெண்மதி சூடினான் கள்ளமே செய்கிலார் கருதிய கானப்பேர் உள்ளமே கோயிலாய் உள்ளம் உள்கும் என் உள்ளமே. அந்த கானப்பேர் சுவாமியை என் உள்ளத்தையே நான் கோயிலாக கொண்டிருக்கிறேன். உள்ளம் பெருங்கோயில் என்று உள்ளத்திலேயே இறைவனை தியானம் செய்கிறேன்னு சொல்லுகிறார். 7வது பாடல்ல மானமா மடப்பிடி, பிடி பெண் யானை கோயில் வாசல மெழுகுதான், சாணம் போட்டு மெழுகுதான். மானமா மடப்பிடி வன்கையார் அழகிட கானமார் கடகரி, ஆண் யானை அதனுடைய துணை யானை. வழிபடும் கானப்பே, பெண்கள் எல்லாம் சுவாமியை கோலம் போட்டு மலர் பறிச்சு அந்த பெண் யானைகள்லாம் செய்தா ஆண் யானை அபிஷேகம் செய்கிறது. கானமார் கடகரி வழிபடும் கானப்பேர் ஊனமாம் உடம்பினில் உறுப்பினி கெட எண்ணில். உடம்புல பிணி வரக்கூடாதுன்னு சொன்னால் ஞானமா மலர் கொடு. அதான் ஞானமான மலர் எதுனா பதிகங்கள், வாடாத பூமாலை, தேவாரம்னு பேரு. ஞானமாம் மலர் கொடு நனுபுதல் நன்மையே வாலினான் வேளினான் மால்வரை எடுத்த தின் தோழினான் நெடுமுடி தொலையவே ஒன்றிய தாளினான் கானப்பேர் தலையினால் வணங்குவார். கானப்பேரை தலையினால வணங்கினால், தலையினால ஒரு தடவை வணங்கினால் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே, நன்மையை பெறுவதே. நாளும் நாளும் அவங்க வாழ்க்கையில உயர்வாங்க. உடனே உயர்வாங்கன்னு சொல்ல, நாளும் நாளும் உயர்வார்கள். அவங்க கீழே போக மாட்டாங்க. சிலையினால் முப்புறம் தீயழச் சற்றவன் நிலையில இருவரை நிலைமை கண்டோங்கி நான் கலையினால் புறவில் தேன் தமிழ் தரு கானப்பேன் தலையினால் வணங்குவார் தவமுடையார்களே, தவமுடையார்களே. தவமுடையவர்கள் சுரையோடு குண்டிகை பிடித்துச்சி பறித்தலும் ஒத்தலும் பயனில்லை பாவிகள் மறிதலை மடப்பிடி வளரிடம் கொழுங்கொடி கரித்தெழு கானப்பேர் கைத்தொழல் கருமமே. அங்க கானப்பேர் விரும்புதல் கருமம்னு சொன்னார், இங்க கைத்தொழல் கருமம்ங்கிறார். கை தொழுதாலே நல்ல காரியம் கைகூடும். கருமம் அது கடமை என்று சொல்லுகிறார். இந்த பதிகத்தை பாடிய அன்பர்களுக்கு பலன் சொல்லுகிறார் காழிப்பிள்ளையார். காட்டக தாடலான் கருதிய கானப்பேர் கோட்டகத்திலவரால் புதி கொள்ளும் காழியான் நாட்டக தோங்கு ஞான சம்பந்தன பாட்டகத்து இவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே, இல்லையாம் பாவமே. திருச்சிற்றம்பலம்.
பெரிய புராண பாடல். நன்னா 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 நன்னா. பற்றார்த்தம் புறங்கள் மலைச்சிலையால் செற்ற பரமனார் திருப்புத்தூர் பணிந்து போந்து உற்றாரும் பணி போந்த புனிதநாத்தம் பூவனத்தை புக்கிரஞ்சி புகழ்ந்து பாடி கற்றார்கள் தொழுது ஏத்தும் கானப்பேரும் கை தொழுது தமிழ் பாடி சுழியல் போற்றி குற்றாலம் குறும்பல கும்பிட்டு ஏத்தி குற்றுதைத்தார் நெல்வேலி உருகினாரே. துணையும் அளவில்லாதவன் தன் அருளே துணையா கனையும் கதிர் நடுவேலும் கருத்த கயலினையும் பிணையும் நிகர்த்த கண் சங்கிலி பேரமை தோளிரண்டும் அணையும் அவன் திருவாரூரான் திருவாரூராகின்ற அற்புதனே அற்புதனே. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்ட பெருமான், காளை வடிவிலே வந்து ஆட்கொண்ட பெருமான் அதை சொல்லுகிறார் தன் பாடல்லையே. தொண்டர் அடித்தொழலும் சோதி இளம் பிறையும் சூதன மென்முலையால் பாகம் ஆகிவரும் புண்டரீக பரிசா நேரியும் வானவர்கள் பூசலிட கடல் நஞ்சு உண்ட கருத்தமரும் அப்படின்னு சுவாமியை பாடிட்டு தனக்கு காட்சி கொடுத்த சுவாமியை சொல்லுகிறார். கொண்டல் என திகழும் கண்டமும், கொண்டல்னா கருமையான கொண்டல் மேகம், கொண்டல்னா மேகம், மேகம் போல இருக்கிற நீலகண்டம். இன்னைக்கு பிரதோஷம், சனி பிரதோஷம். கொண்டல் என திகழும் கண்டமும் என் தோலும், 8 தோள்களும், கோல நரும் சடை மேல் மன்னமும் கண் குளிர கண்டு தொழப்பெறுவது என்று கொலோ அடியே கார்வயல் சூழ் கானப்பேருரை காளையே என்று புறநீர்மை பூபால ராகத்துல சுந்தரர் பாடுகிறார். அதை பாடுவோம். முதல் பாடல். தொண்டரடி தொழலும் சோதியிலம் பிறையும் சூதனமென் முலையார் பாகமும் ஆகி வரும் புண்டரிக பரிச நேமியுமானவர்கள் பூசலிட கடல் நஞ்சு உண்ட கருத்தமரும் கொண்டல் என திகழும் கண்டமும் என் தோலும் கோலனரும் சடைமே வண்ணமும் கண் குளிர கண்டு தொழ பெறுவது என்று கொல்லோ அடியே கார்வயல் சூழ் காண பேருரை காளையே கார்வயல் சூழ் காண
பேருரை காளையே பேருரை காளையே ஏ கூதலிடும் சடையும் கோலரவும் விரவும் ஒக்கிரகும் குளிர்மா மத்தமும் ஒத்துணத்தார் ஓதல் உணர்ந்தடியார் உன் பெருமை நினைந்து உள்ளுருகா விரசும் ஓசையை பாடலும் நீ ஆதல் உணர்ந்தவரோடு அன்பு பெருத்தடியே அங்கையும் மாமலர் கொண்டு என்கணதல்லல் கெட காதலுற தொழுவது என்று கொல்லோ அடியே காலையல் சூழ்கான பேருரை காளையே பேருரை காளையே நானுடை மாடனவே நன்மை தரும் பரனை நற்பதம் என்றுணர்வாய சொற்பதமார் சிவனை தேனுடை இன்னமுதை மற்றதில் தெளிவை தேவர்கள் நாயகனை பூவுயர் சென்னியனை வானிடை மாமதியை மாசரு ஜோதியனை மாருதமும் மணலும் மண்தல மாமம்மாய கானிடை மானடன் என்று எய்துவதென்று கொலோ கார்வயல் சூழ்கான பேருரை காளையே பேருரை காளையே செற்றவர் முப்புறமன்று அட்ட சில தொழில சேவகமும் நினைவார் பாகவ பாவகமும் நெறியும் குற்றமில் தன்னடிய கூறுமிசை பரிசும் கோசிகமும் அறையில் கோவணமும் ததலும் மற்றதில் தின்புயமும் மார்பிடை நீரு துதை மாமலை மங்கையுமை சேர் சுவடும் புகழ கற்றனவும் பறிவும் கற்றனவும் பரவி கை தொழதென்று கொலோ கார்வயல் சூழ்கான பேருரை காளையே கொல்லை விடை குழகும் கோல நரும் சடையில் கொத்தலரும் இதழி தொத்தும் அதன் அருகே முல்லை படைத்த நகை மெல்லியலால் மோக மிகுத்திலங்கும் கூருசை எப்பரிசும் தில்லை நகற்பொதுவுற்று ஆடிய சீர்நடமும் தில்மழுவும் இசை தின்மழுவும் கைமிசை ஊரறியும் அடியார்
கல்லவட பரிசும் காணுவதென்று கொலோ கார்வயல் சூழ்கான பேருரை காளையே பேருரை காளையே ஏ பண்ணுதலை பயனா பாடலும் நீடுதலும் பங்கய மாதனையார் பக்தியும் முத்தியளித்து என்னுதலை பெருமான் எந்தழுவாரவர்தம் ஏசரவி இறையும் எந்தையும் விரவி நன்னுதலை படுமாறு எங்கனம் எந்தையலே நையுரு என்னை மதித்து உய்யும் வனமருளும் கண்ணுதலை கனியை காண்பது என்று கொல்லோ கார்வயல் சூழ்கான பேருரை காளையே ஏ மாவை உரித்ததல் கொண்டு அங்கம் அணிந்தவனை வஞ்சர் மனத்திரையும் நெஞ்சனு காத்தவனை மூவரூரும் தனவா மூல முதல் கருவை மூசிடு பார்விடையில் பாகனை ஆக முற பாவகம் இன்றி மெய்யே பற்றும் அவர் கமுதை பாழ்நறு நெய்தயிர் 5 ஆடு பரம்பரனை காவல் எனக்கிறை என்று எய்துவதென்று கொலோ கார்வயல் சூழ்கான பேருரை காளையே கான பேருரை காளையே ஏ தொண்ட தமக்களிய சோதியை வேதியனை தூயமறை பொருளை மேதியை வார்கடல் நஞ்சு கண்டதன கிறைவாதி என்று மிகுந்தவனை என்றும் இருந்தவனை ஊழி படை தவனோடு ஒள்ளறியும் உணராய அண்டனை அண்ட தமக்கு ஆகம நூல் மொழியும் ஆதியை மேதகு போதியை வனவர்த்தம் கண்டனை அன்போடு சென்று எய்துவதென்று கொலோ கார்வயல் சூழ்கான பேருரை காளையே கார்வயல் சூழ்கான பேருரை காளையே ஏ ஏ நாதனை நாதமிகுத்து ஓசையதானவனை ஞான விளக்கொழிய ஊனுயிரை பயிரை மாதனை மேதகு தல் பத்தர் மனத்திரையும் பற்று விடாதவனை
குற்றமில் கொள்கையனை தூதனை என் தனையாள் தோழனை நாயகனை தாழ்மகர குழையும் கோடும் அணிந்த திரு காதனை நாயடியே எய்துவதென்று குலோ கார்வயல் சூழ்கான பேருரை காளையே ஏ ஏ ஏ கண்ணலையின் அமுதை கார்வயல் சூழ்கான பேருரை காளையை உன் சீருரை தன் தமிழால் உன்னிமன தயர உள்ளுருகி பரவும் ஒள்பொழி நாவலர்கோ ஆகிய ஆரூரன் பண்ணுமிசை கிளவி பக்திவை பாடவல்ல பத்தர் குணத்தினராய் எத்திசையும் புகழ மன்னியிரு பவர்கள் வானிழின் திடினும் மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே மன்னியிரு பவர்கள் வானில் இழிந்திடினும் மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே ஏ மிக நீண்ட பதிகம் இது. சுந்தரர் பெருமான் பூபாலத்துல மிக அழகாக பாடியிருக்கிறார் இந்த பதிகத்தை. சுவாமியினுடைய காட்சியை மிக அழகாக, பெருமானுடைய வடிவத்தை மிக அழகாக சொல்லுகிறார். இரண்டாவது பாடல்ல சொல்றார், கூதலிடும் சடையும், கூதல்னா குளிர்ச்சி, கூதாலம், கூதலிடும் சடையும் கோளரவும் விரவும் கொக்கிரகும் குளிர்மா மத்தமும் ஒத்து உணதாள். மங்கையர்க்கரசி எப்படியோ, திருக்கோணேஸ்வரம் பதிகம் எப்படி பாடுகிறோமோ அதுபோல பாட வேண்டிய பதிகம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதேவலருதியோ வன் செவியோனில் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கும் ஏதேனுமாக கிடந்தால் என்னே இதே என் தோழி பரிசெலோரெம்பாவாய்.
இதுதான் பூபாலம் அல்லது பௌலி. அதிகாலையில பாட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பதிகம் இது. சுந்தரரும் இந்த பதிகத்தை அதிகாலையில பாடுகிறார். ஒரு 5 மணி வைகறை பொழுதுல மிக அழகா சொல்றார். ஓதலிடும் சடையும் சுவாமி முன்னாடி போறார். கோளரவும் விரவும் கொக்கிரகும் குளிர் மாமத்தமும் ஒத்து உணதாள் ஓதல் உணர்ந்து அடியார் உன் பெருமைக்கு நினைந்து உள்ளுருக விரசும் ஓசையை பாடலும் நீ ஆதல் உணர்ந்தவரோடு அன்பு பெருத்தடியேன். எவ்வளவு அழகா சொல்றார். உணர்ந்து பிறர்க்கு உரைத்தும் தாம் உணராதவன் பேதை தாய்மை இருக்குன்னா தான் அனுபவிக்காதவன் அவன் முட்டாளை விட முட்டாள்ங்கிறார். ஓதி உணர்ந்து ஓதல் உணர்ந்து உன் பெருமைக்கு நினைந்து உன் பெருமையை நினைச்சு உள்ளுருகணுமா உருகி உருகாவிரசும் ஓசை நல்ல பதிகத்தோட பாடக்கூடிய அடியாரோட சேரணும். பதிகம் பாட முடியாட்டா பரவாயில்ல, பதிகத்தை கேட்கணும். இந்த மாதிரி தர்மம் செய்யக்கூடிய சிவபுண்ணியம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உதவி செய்யணும். எந்த வகையிலேயாவது எத்தனை அடியார்கள் ஒருத்தர் இந்த பதிகத்தை தட்டச்சு செய்து அனுப்புறார், ஒருவர் இத புத்தகமாக வடிவிடுகிறார். நம்முடைய தலைவர் அவர்கள் இத 4 ஆண்டுகளாக எத்தனை உடல் சோர்வுகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது நாவுக்கரசர் மாதிரி இந்த சைவ பணியை நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை நம்முடைய தலைவர் அர்ஜுனமணியா அவர்கள் அதை கைக்கொண்டு எடுத்துக்கொண்ட சைவ பணியை விடாம செய்கிறார். உண்மை சைவ தொண்டை செய்கிறார். அவர் தமிழுக்காகவும் சைவத்திற்காகவும் ஆஸ்திரேலியாவில் செய்து வருகிற பணி உலகளாவிய பணி, எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட பெருமையை அது சொல்லுகிறார். உருகா விரசும் ஓசையை பாடலும் பாட்டு நீ ஆதல் உணர்ந்தவரோடு, இதை உணர்ந்த அடியாரோடு, அந்த அடியாரோடு நான் சேர்ந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார் சுந்தரர். அங்கையின் மாமலர் கொண்டு என் கணம் என் கணது என்னுடைய அல்லல் கெட காதல் உற தொழுவது என்று கொலோ. நான் எப்படி காதலோட அன்போட தொழுவது? அடியேன் கார்வயல் சூழ் காண வயல் சூழ்ந்த காணப்பேருரை காளையை நான் எப்படி தொழுவேன் என்று கேட்கிறார். இப்படி ஒவ்வொரு பதிகத்தையும் மிக அழகாக சொல்லுகிறார் நம்பிகள். இந்த நிறைவு பதிகத்துல சொல்றார், நிறைவு பாட்டுல கண்ணலையின் அமுதை கார்வயல் சூழ்கான பேருரை காளையை உன் சீருரை தன் தமிழ உன்னிமன தயர உள்ளுருகி பரவும் ஒன் பொழில் நாவலர் போன் ஆகிய ஆரூரன் பண்ணுமிசை கிளவி பத்திவை பாடவல்லார் பக்தர் குணத்தினராய் எத்திசையும் புகழ மன்னியிருப்பவர்கள் வானில் இழிந்திடினும் மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே. மண்டலம் மண் தலம்னு பேரு. மண்ணுனா பூமி, தலம்னா இடம், அதுதான் மண்டலம்னு சொல்றோம். மண்தல நாயகராய் இந்த பூமியில அவர்கள் நாயகராக எத்திசையும் புகழ, எல்லா திசையும் புகழ்ச்சி ஏற்பட பக்தர் குணம் பக்தி வரும், பக்தர் குணம் வரும். பக்தர் கணப்பிரியன்னு சொல்லுவார் அருணகிரி சுவாமி. பக்தி இல்லைன்னா பக்தனே கிடையாது. அப்படி பக்தர் குணம் வேணும், ஆர்வம் இருக்கணும். சனிக்கிழமை அன்னைக்கு எப்ப வரும்னு ஆர்வம் இருக்கணும், சோம்பல் இல்லாம கலந்துக்கணும், தவறாம கலந்துக்கணும். அப்படி கலந்து கொண்டால் துன்பம் நீங்கும், உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒழியும். பதிகம் பாட பாட பாட
நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியம் நிறைவேறும். இது சத்தியமான உண்மை. இதுதான் சிறந்த பரிகாரம். மற்ற பரிகாரம்லாம் அப்புறம். சனிக்கிழமைக்கு விளக்கு போடுறேன், காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறேன், அதை பண்றேன். முதல்ல பதிகத்தை பாடினாவே அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது செஞ்சாலும் தப்பு இல்லை. ஆனால் பதிகத்தை பாடினார் 1 மணி நேரம் ஒரு பாராயணம் செய்தா அதனுடைய பலன் 1000 மடங்கு நமக்கு நிறைய வரும். அப்படி ஆஸ்திரேலியாவில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலதாக, அதற்கு மேலதாக ஒவ்வொரு வீட்டிலையும் போய் திருமுறை பாராயணங்கள் செய்து நிறைய அன்பர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் பதிகம்தான். பதிகத்தின் வழிகண்டவர்கள் நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள். பதிகம் இல்லாது, ஏன்னா நால்வர்களே கண்ட பெரு மந்திரமே மூவர் பாடல், கை காணா மருந்துன்னு சொன்னார். திருமுறையே நமக்கு பெரிய மருந்தாக விளங்குகிறது. ஆனா தாமதப்படுத்தும் நினைக்க வேண்டாம். நம்முடைய வினைக்கு தகுந்த மாதிரி இந்த பதிகங்கள் நமக்கு நன்மையை செய்யும் என்று சொல்லி, இந்த அளவிலே நம்முடைய அடுத்த திருப்புகழை பாடி விண்ணப்பம் செய்வோமாக. பெரிய புராண திருப்பாடல். காணப்பேர் யாம் இருப்பது என கடறி கங்கை என்னும் வானப்பேறு 6 உளவும் மாமுடியாத்தாம் அகல ஞானப்பேரர் உணர்ந்து அதிசயத்து நாதமுடல் ஏனப்பேறு அணிந்தார் எயிரணிந்தார் அருள் இருந்த பரிசு என்பார். கண்டருளும் படி களறிற்று அறிவார்க்கு மொழிந்தருளி புண்டரீக புனல் சுழியல் புனிதர் கடல் வணங்கி போய் அண்டர் பிரான் திருக்கான பேரு அணைவார் ஆரூரரு தொண்டர் அடித்தொழலும் எனும் சொல் பதிகம் தொடை புனைவாரு. திருப்புகழ். தவனரி தவறிய குருடுகள் தலைப்பறி கதறிய பரப்பாத தன 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 தவனரி தவறிய குருடுகள் தலைப்பறி கதறிய பரப்பாத தருமிகள் கருமிகள் வெறுவித சமயிகள் அவரோடும் சருவா நின்ற அவன் இவன் இவனுவன் அவளுவள் இவளுவன் இதுவது எனும் மாறல் அருவுரு ஒளி தரு உருவுடையது பதி தமியனும் உணர்வேனோ குவலயம் முழுவதும் அதிர்பட வட குவடிபட புரகேசன் கொடுமுடி பல நெறி தர நெடு முதுகுறை கடல் புனல் அரிதாக துவள் கொடு முறையிடு துறப்பதி துயரது கடனிசி சுரர் சேனை நிசரசேனை துகள் எழ நடம் நவில் மரகத துற கதம் வரவல்ல பெருமாளே. செஞ்சுருட்டி ராகத்திலே அமைந்த இந்த திருப்புகள் மிக சிறப்பு வாய்ந்தது. தவநெறி தவறிய குருடுகள் தலைப்பறி கதறிய பரபாத தருமிகள் கருமிகள் வெறுவித சமயங்கள் அவரோடு சருவ நின்று தவநெறி தவறிய தீநெறி உடையவர்கள், ஞான கண் இல்லாதவர்கள், பேராசை பிடித்தவர்கள், பொறாமை பிடித்தவர்கள், தீயவர்கள், கொல்லாதவர்கள்,
தலைபறி கதறிய சமணர்கள், தருமிகள், கஞ்சர்கள், சுய நலவாதிகள், கருமிகள், வெகுவித சமயிகள், தம் மதங்களே பெருசுன்னு வாதமிடுகிற வெட்டி ஆசாமிகள், புரட்டர்கள், பொய்யர்கள், வஞ்சனையாளர்கள், இவர்களோடு நான் இருந்து என் நேரத்தையும் என் பிறவியையும் வீணாக்கி அவன் இவன் இவன் உவன் அவள் உவள் எனது இது புது எனுமாறல் அருவுரு ஒளி தருவுரு உடை அது பதி தமியனும் உணர்வேனோ. அவன் இவன் இவன் அவள் உவள், இந்த கடவுளா அந்த கடவுளா, அவர் காலில் விழுந்தா இது கிடைக்குமா, இவர் போய் நின்னா இவர் ஏதாவது சொல்லுவாரா, நமக்கு இந்த சுவாமி ஏதாவது செய்வாரா அப்படின்னு அவள் உவள். இந்த தெய்வம் பெண் தெய்வமா ஆண் தெய்வமா, இல்ல கடவுள் எங்க இருக்கிறார், அருவா உருவா அருவுருவா, ஒருத்தர் உருவ வழிபாடு சிறப்புங்கிறார், ஒருத்தர் உருவம் இல்லா பாதி உருவம் இல்லாங்கிறார், ஒருத்தர் உருவமே தேவையில்லைன்னு சொல்லுகிறார்கள். இதெல்லாம் கடந்து நின்று ஒருவன் இருக்கிறான்னு சொன்னா அவன்தான் என்னுடைய முருகன். உன்னுடைய திருவருளை நான் என்று உணர்வேன். குவலயம் முழுவதும் அதிர்பட வட வகுடி இடிபட உரகேசன் கொடுமுடி பல நெறி தர நெடே முது குறை கடல் புனல் வரிதாக. குவலயம் முழுக்க அதிர்பட, வடகடல் இடிபட, சூரனோடு போர் செய்து அவனுடைய கிரவுஞ்சமலையை இரண்டாக பிளந்து கடல் நடுவிலே அவனை சம்ஹாரம் செய்து துவள்கொடு முறையீடு சுரற்பதி தேவேந்திரனுடைய முறையீடை கேட்டு அவர்கள் துயர்களை கெட நிசி சரர் சேனை சூரபத்மனுடைய சேனைகளை எல்லாம் துகள் எழ நட நவில் மரகத மயில் மீது, மரகத துரகதம் வரவல பெருமாளே, துரகதம்னா மயில், மரகத மயில் பச்சை மயில் மீது அமர்ந்து வந்த வலம் வரக்கூடிய எங்கள் முருகப்பெருமானே, உன்னுடைய திருவடியை நான் போற்றுகிறேன் என்று அருணகிரி பெருமான் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பதிகத்தை நிறைவு செய்து நாம் அனைவரும் அடுத்த வாரம் வரையிலே திரு கானப்பேர் என்கிற காளையார் கோயிலிலே தங்கியிருந்து சிவபுண்ணியத்தை பெற்று மீண்டும் அடுத்த வாரம் எல்லோரும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். தவறாது கலந்து கொள்ளுங்கள், சோர்வு இல்லாமல் சோம்பல் இல்லாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். எல்லோருக்கும் திருவாதிரை திருநாள் பெருவிழா வாழ்த்து. அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அதுவண்ணம், அப்பேற்பட்ட திருவாதிரை திருநாள் வாழ்த்துக்களும் மகர தலைநாள் மகர சங்கராந்தி பெருவிழாவினுடைய தைப்பொங்கல் திருநாளுடைய வாழ்த்துக்களும் எல்லோருக்கும் சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவன்பான வணக்கம். புறங்களை எரித்தவன் பூவணம் உறைபவன் அரங்கினில் ஆடுவான் அடியவர் இன்னலுக்கிறங்குவான் அருயர் கொடியினான் தந்தவன் வரங்களாம் சிவாக்கரர்வார்களல் போற்றியே அடியவர் இன்னலுக்கு இறங்குவான் ஏறுயர் கொடியோனான் தந்தவம் வரங்களாம் சிவாக்கரர் வார்களல் போற்றியே. அடியேன் இன்றைய கவிதையில் சுவாமிகள் எமக்கு கிடைத்திருப்பது இறைவனின் வரம் என்று அந்த வரிகளில் சொன்னேன். சுவாமிகள் இந்த உலகிலே அவதரித்திருப்பது சம்பந்த பெருமான் அருளால் என்று பாலம் லட்சுமணன் அம்மா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்க முன்னர் சொன்னார்கள். அடியேனின் எண்ணமே அம்மைக்கும் இருந்திருப்பதை அறிந்து இறையருளை எண்ணி வியந்தேன். சுவாமிகள் இன்று எம்மை திருக்கானப்பேர் என்னும் அரிய தலத்துக்கு அழைத்துச் சென்றார்கள்.
இது தன் பெயர் காண பேரையல், அதுதான் பழைய பெயர். எயல் என்றால் மதில். சுந்தரரை சிவபெருமான் காளையாக வந்து அழைத்துச் சென்று வழிபட வைத்த தலம் இது. அதிலிருந்து இந்த தலம் காளையார் கோயில் ஆயிற்று. மருது பாண்டியர்கள் திருப்பணி செய்த கோயில். அவர்கள் கோபுரத்தின் உச்சியிலிருந்து பார்த்தால் மதுரை கோயில் தெரியும் வண்ணம் அவர்கள் கட்டிய கோபுரங்களை உடைய தலம். வெள்ளையர்கள் இவர்களை பிடிப்பதற்காக கோபுரங்களை இடிக்கப் போவதாக அறிவித்த போது அவர்கள் தாமாக முன்வந்து தம் உயிரை இறைவனுக்காக காணிக்கை செய்த அரும்பெருந்தலம். 3 சுவாமிகள் 3 அம்பிகைகள் இருக்கின்ற அரிய தலம். இவ்வாறெல்லாம் சுவாமிகள் இத்தலத்தின் சிறப்புகளை உணர்வுபூர்வமாக சொன்னார்கள். முதலில் சம்பந்தர் அருளிய பிடியலாம் பின் செல்ல என்று தொடங்கும் பதிகத்தை கொல்லிப்பண்ணிலே மனமுருக பாடினார்கள். பாடலுக்கும் சிறப்பாக பொருள் சொன்னார்கள். இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. சம்பந்த பெருமான் ஞானமலர் என்று ஞான நீர் என்றும் குறிப்பிடுவது திருப்பதியங்களையே என்று சுவாமிகள் எமக்கு விளக்கி ஞான வழி காட்டினார்கள். அடுத்து சுந்தரர் அருளிய தொண்டர் அடிதொழலும் என்று தொடங்கும் நீண்ட ஒரு பதிகத்தை புறநீர்மை பண்ணில் நெக்குருக பாடினார்கள். பல பாடல்களுக்கு பொருள் சொன்னார்கள். அடுத்து அருணகிரிநாதர் அருளிய தவநெறி தவறிய என்று தொடங்கும் திருப்புகளை சிறப்பாக பாடி அதற்கும் அருமையாக பொருள் சொன்னார்கள். இப்படியாக இன்றைய பதிக திருத்தல வழிபாடு மிகவும் அற்புதமாக மிகவும் ஆன்மார்த்தமாக இருந்தது எண்ணி இறைவனோட பேரருளை எண்ணி வியந்து சுவாமிகளுக்கு நன்றி சொல்கின்றோம். சுவாமிகள் பல பணிகளுக்காக எங்கும் அலைந்து கொண்டே இருக்கின்றார்கள். இருந்தாலும் எமக்காக தவறாத நேரம் ஒதுக்கி தவறாது நேரம் ஒதுக்கி எமக்காக இந்த நிகழ்ச்சியை அருளாசி வழங்கி வருகின்றார்கள். அவருடைய பெரும் கருணையை வியந்து அவருடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் பணிந்து நன்றி சொல்கின்றோம். நன்றி ஐயா, நன்றி சுவாமி. இன்றைய வழிபாட்டை நிறைவு செய்ய மங்களம் பாட கௌரி ஸ்ரீராமன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சென்ற வாரம் செய்தது போலவே நிறைவாக சைவ மகுடம் சொல்லும்போது அடியேனே அதற்கு சொல்லிவிடுகின்றேன். அடியாவர்கள் மற்றவர்கள் மியூட்டிலே இருந்து கொண்டு தங்களுடைய வழிபாட்டை செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். பொன்னங்கடுக்கை முடிவைந்த புனிதற்கு அமைக்கும் பொருள் அன்றே, மின்னும் கலநாடைகள் பிறவும் வேறு தனக்கென்று அமையாமே, மண்ணும் தலைவன் பூசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோனடி தாமரை தொழுவாம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்காரமுதானாய் போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண அவளும் தானும் உடனே காண்க, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிட்னி நகர் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சுவாமியின் திருவடிகளுக்கு போற்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் நன்றி.